ப்ரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு பைபிள் ஸ்டடி என்றால் இந்த உதாரணமாக நியூ டெஸ்ட்மெண்ட் கிரேக்க மொழியில் இருந்தது. முதல் தமிழ் மொழியில், இந்திய மொழிகளிலேயே முதல் தமிழில் தான் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தமிழ் மொழியை போல ஒரு வலிமையான ஒரு வல்லமையான மொழி உலகத்தில் இருக்குமா என்று எனக்கு சந்தேகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தம்முடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரை நம்ம தமிழ்நாட்டுக்கு கர்த்தர் அனுப்பினாரோ, அதே போல் தன்னுடைய வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் ஜெர்மானிய தேசத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியனை கர்த்தர் தரங்கம்பாடிக்கு அனுப்பி உட்கார்ந்து மணல் தரையில் எழுதி தமிழை கற்றார். 13 ஆண்டுகளே அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். 57ஆம் ஆண்டில் தன் ஓட்டத்தை முடித்தார். ஆனால் இன்று வரைக்கும் அவர் பேசப்படுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இந்த தமிழ் வேதாகமும் அதுக்கு பிறகு தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்திய மொழிகளில் சொல்கிறேன், ரைட். இப்போது நான் கிரேக்க மொழியில் என்ன சொல்லியிருக்குது, ஈப்ரோ மொழியில் என்ன சொல்லியிருக்குது என்று நான் ஆழமான ஆராய்ச்சிக்கு போகாமல் இந்த நாட்களில் ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் சூஸ் பண்ணேன், எதுக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தெரிந்து கொண்டேன் என்று கேட்டால், 1ஆம் ஆண்டில்தான் சபை நிறுவப்பட்டது. முதல் எழுப்புதல் ஆதி திருச்சபையில் தான் உண்டானது. அதுதான் முதல் எழுப்புதல். அப்போ அந்த எழுப்புதல் காலத்தில் தான் சபைகள் வளர்ந்தது. சபைகளுக்கு உபத்திரவம் வந்தது, ஆனால் சபை வளர்ந்து பெருகினது. சிதறி போனவர்கள் எங்கும் பயந்து ஒடுங்கி மூலையில் இருந்த இடம் தெரியாமல், விலாசம் தெரியாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லலை பைபிளு. சிதறி போனவர்களெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். ஆமேன். நீங்களும் நானும் இன்னொரு எழுப்புதலை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் மீண்டும் ஒரு எழுப்புதலை நம்முடைய இந்தியாவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் மாலை தோறும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். சபைகள் உயிர் மீட்சி அடையணும், சபைகள் அதிகாலை ஜெபங்கள் வரணும், சபைகளில் இரவு ஜெபங்கள் நடத்தப்படணும், சபைகளில் உயிர் மீட்சி வரணும் என்று ஆதி திருச்சபையில் நடந்த காரியங்கள் நடைபெறணும் என்ற ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு வரோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் தெரிந்தெடுத்தேன். பிரியமானவர்களே, போன வாரம் நான்காவது வாரமாக 4வது அதிகாரத்தை தியானித்தோம். இன்றைக்கு நம்ம குயிக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை 5ஆம் அதிகாரம் நான் என்ன பண்ணுறேன்னா, முதல் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள ஒரு சம்பவம். முதல் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள ஒரு சம்பவம். அனனியா சப்பிராள் என்ற தம்பதிகள், கணவன் மனைவியை குறித்த இந்த ஸ்டோரி அல்லது இந்த கதை அல்லது இந்த சம்பவம். சரியா? இது கதைனா ஏதோ ஒரு கதை விடுறாங்கன்னு இல்லை, நடந்த சம்பவம். அப்போ இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பொதுவாக அனனியா சப்பிராள்னா எல்லா கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். தங்களுடைய நிலத்தை காணியாட்சியை விற்று அவங்க ஒரு பகுதியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியில் வைத்த போது தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கிறார். 3ஆம் வசனம் படிக்கலாம். பேதுரு அவளை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? 9ஆம் வசனம் படிக்கலாம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 2 வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன்.
ஒன்று பரிசுத்த ஆவி, 3ஆம் வசனம், பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பொய்யின் ஆவி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி அந்த அனனியாவை சாத்தான் பொய்யின் ஆவியினால் நிரப்பினான். எந்த காரணத்தை முன்னிட்டும் பொய் உதடுகள் தேவனுக்கு அருவருப்பானவைகள். பொய் கணவனிடத்தில் மனைவி, மனைவியிடத்தில் கணவன், பிள்ளைகளிடத்தில் பெற்றோரிடத்தில் பிள்ளைகள், எந்த காரணத்தை முன்னிட்டும் பொய் சொல்லும்படி நம்ம இருதயத்தை பிசாசு ஏவக்கூடாது. புருஷனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு கேட்ட பேதுரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 9ஆம் வசனத்தில் படித்தோம். அந்த சப்பீராளை பார்த்து பேதுரு என்ன கேட்கிறார்? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறது, பொய் சொல்வது என்பது பரிசுத்த ஆவியானவரை சோதிப்பதற்கு அடையாளம். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எந்த காரணத்தை முன்னிட்டும் என் நாவில பொய் வரக்கூடாது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நாவை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பொய்யின் உதடுகள், பொய் பேசுதல் கர்த்தருக்கு அருவருப்பானது ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வியாபாரத்தில், ஊழியத்தில் ஆண்டவர் உண்மை உள்ள மனிதனாக வாழ, உண்மை உள்ள மனுஷர்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டது போல இந்த பைபிள் ஸ்டடியில் எங்களுக்கு பொய்யின் ஆவியை துரத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளே பொய்யின் ஆவியை துரத்தி ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனை ஏமாற்றுகிற, தாய் தகப்பனிடத்துல கள்ளத்தனம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவீராக. இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்தரித்து பாடுவோம். ஆமென். உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் சீக்கிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். அடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். அடைந்தோம் கிருபை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இப்போ அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது 11, 12 வசனங்கள். 11ஆம் வசனம், சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஏனென்றால் உடனுக்குடன் அங்கு தண்டனை வருகிறது. புதிய உடன்படிக்கையின் சபையில் ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், கிருபாசன தண்டையில் உட்கார்ந்திருக்கிறார் என்றெல்லாம் இன்றைக்கு நம்ம சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் ஆதி திருச்சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளை, அது புதிய உடன்படிக்கை சபை தான், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட சபை தான். அந்த சபையில் கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கு சபைகளுக்குள்ள இந்த மாதிரி பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கு துணிகரமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. பண விஷயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, தன் வாழ்க்கை விஷயத்தில் அநேகர் துணிந்து போய் பயங்கரமான பாவ வலையில் சிக்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த கடைசி கால எழுப்புதல்ல சபையில் கர்த்தரை குறித்த ஒரு பயம் வரணும். ஆண்டவரே எங்கள் சபைகளில் ஜெபம் பண்ணுங்க, எங்கள் சபைகளில், எங்கள் வீடுகளில் கர்த்தரை குறித்த ஒரு பயம் உண்டாகணும். புறஜாதி மக்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் ஆண்டவரை குறித்த ஒரு நடுக்கம் உண்டாகணும் ஆண்டவரே என்று இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை படியுங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் என்று பைபிளில் படிக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் ரட்சிப்பை மட்டும் விசுவாசிக்கல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை மட்டும் விசுவாசிக்கல, அற்புதங்களை விசுவாசிக்கிறோம், அடையாளங்களை விசுவாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சமுதாயத்தில் எங்கள் நாட்களில் ஆதித்த சபையில் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்றைக்கு கர்த்தர் செய்வீராக. கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால அதற்கு முன்பு 15ஆம் வசனத்தையும் வாசித்திருங்க. 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கட்டில்களில் மேல கிடத்தி பேதுரு நடந்து போகும்போது நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஏனென்றால் அற்புத அடையாளம் பயங்கரமா நடக்குது. பேதுரு வீதிகளில் தெருவுகளில் நடந்து போகிறார். அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் பிணியாளிகள் குணமாகறாங்க. ஆண்டவரே, நாங்கள் அற்புதத்தை விசுவாசிக்கிறோம், அடையாளங்களை விசுவாசிக்கிறோம். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் ஆண்டவரை மரண படுக்கையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிற தேவன் விடுதலையாக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை நான் கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக அற்புதங்கள் நடப்பதாக. அப்படி சொல்லுங்க, சர்வ சாதாரணமாக ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக. பண விஷயத்துல, சரீரத்துக்கு சுகத்துக்கு அடுத்த விஷயத்துல, பிள்ளைகளுக்கு அடுத்த திருமண விஷயத்துல அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்போது 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி 5:14 அங்க என்ன சொல்லப்படுகிறது? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். இன்னொரு முறை வாசிங்க. திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். 15 வாசித்தோம். 16 வாசிப்போம். 16 சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்டவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிகளே, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை கர்த்தர் செய்வார். சரியா? நீங்க சாதாரணமான ஒரு ஆளா இருக்கலாம், சாதாரணமான குடும்பமா இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிச்சீங்கன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இங்கே நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய பிள்ளைகளை திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவர் சமூகத்தில் சேர்க்கப்பட்ட அப்போ சபை அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கும்போது சபை வளர ஆரம்பித்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபை பெருக ஆரம்பித்தது. பாருங்க, இன்னைக்கு 50 பேர் 100 பேரோட சபை அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சபை வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை அப்போ அற்புதங்கள் அடையாளங்கள் ஊழியத்தில் நடக்கணும்.
அதுதான் எழுப்புதலின் காலம். எல்லார் விசுவாசத்தோட ஆமேன் ஆமேன். எல்லா ப்ரேயர் சென்டர்லையும் எல்லா சபைகளிலையும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தா விசுவாசத்தில் ஜனங்கள் வருவாங்க, கர்த்தரை தேடி வருவாங்க, வியாதியஸ்தரை கொண்டு வருவாங்க. அப்போ அங்கே ஒரு எழுப்புதல் நடக்கும். ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் செய்வீராக. அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்த எல்லாரையும் குணமாக்கின கர்த்தர், எல்லாரையும் குணமாக்கின கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே யார் யாரெல்லாம் சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ ஓவா லாபா லீஹாபா ராபா தூராபா காபா தாலாபா, அப்பா சுகமாக்குகிற தேவனே, சுகமாக்குகிற தேவனே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை குணமாக்கும்படி எல்லாரையும் குணமாக்குவீராக. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்தரித்து பாடுவோம். ஆமென். 17, 18, 19 வசனங்களை படித்தால் 17, 18, 19 வசனங்களை படிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே இருந்த சதுசேர சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல எழுப்புதல் வருதோ, எந்த இடத்துல தேவ வல்லமை உண்டாகுதோ, அங்குதான் பிசாசு போராட்டத்தை கொண்டு வருவான், அங்கதான் பிசாசு பிரச்சனையை கொண்டு வருவான். இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. எழுப்புதலுக்கான அறிகுறிகள்லாம் வந்துட்டு. ஆமேன். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் அலை, எழுப்புதல் அலை வந்து பயங்கரமாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் ஜெபங்கள் நடக்குது, எங்கு பார்த்தாலும் உபவாச ஜெபங்கள் நடத்தப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக கிரியை செய்து கொண்டு வருகிறார். அப்போது இந்த நாட்களில் பிசாசு எரிச்சல் அடைந்து பாருங்க, அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் பொதுவான காமனாக எல்லாரும் கிடக்கிற ஒரு இடத்துல போட்டு அவங்களை அடைச்சி வச்சுவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து அவர்கள் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் சிறைச்சாலையின் கதவை தேவ தூதன் திறந்தான். 23ஆம் வசனத்தை படிங்க. 23ஆம் சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும், மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறதும், காவல்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த போதோ உள்ள ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். அப்ப எப்படி அவங்க பூட்டி வச்சாங்களோ அப்படியே இருக்குது. காவல்காரர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரிய விதமாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். தூதர்களுடைய ஊழியத்தை விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. தூதர்களின் ஊழியத்தை விசுவாசிக்கிறவங்க. ஆமாண்டவரே, 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் காலத்தில் தூதர்களுடைய பணி, அல்லேலூயா, ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். தூதர்களுடைய பணி எங்கள் வீட்டுக்கு உண்டாவதாக, தூதர்களின் பணி எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, தூதர்களின் பணி எங்கள் சபைக்கு உண்டாவதாக, தூதர்களின் பணி. ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை நம்புகிறோம் ஆண்டவரே, வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் ஒரு பக்கம் எழுப்புதல் வரும், இன்னொரு பக்கம் உபத்திரம் வரும். உபத்திரவத்தை கண்டு பயப்படாமல் தைரியமாய் நிற்கத்தக்கதான ஒரு புதிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் மீண்டும் போய் 20ஆம் வசனத்தில் தேவாலயங்களில் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க. 20ஆம் வசனத்தை படிக்கும்போது, தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் சொல்லுங்கள். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்தை தடுக்க எந்த அதிகாரங்களுக்கும் அதிகாரம் கிடையாது. எந்த சட்ட திட்டங்களுக்கும் ஊழியத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமேன் சொல்றவங்க கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமாண்டவரே, ஊழியத்தையோ ஆண்டவரே பிரசங்கத்தையோ பாடலையோ ஆராதனையோ தடுத்து நிறுத்த எந்த பொல்லாத ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலிருந்து சீடர்களை வெளியே கொண்டு வந்த கர்த்தர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பாவ சிறையில, வியாதி என்ற சிறையில, உபத்திரவம் என்ற சிறையில, கடன் பாரம் என்ற சிறையில, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்ற சிறையில யார் யார் இன்றைக்கு சாயங்காலம் இருக்கிறார்களோ அவர்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
28 வசனத்தை படிப்போம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிட இல்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். எருசலேமை போதகத்தினால் நிரப்பினார்கள் அப்போஸ்தலர்கள். போதகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை திரும்பி பாருங்க ஸ்கிரீன்ல. எருசலேமை போதகத்தினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இங்கிலீஷ்ல கர்த்தருடைய பிள்ளைகளை டாக்ட்ரின் என்று சொல்லப்பட்டிருக்குது. உபதேசத்தினாலே நிரப்பினார்கள், வசனத்தினாலே நிரப்பினார்கள். இந்த கடைசி காலத்தில் வசனங்கள் தெளிவாய் போதிக்கப்பட வேண்டும். துருபதேசக்காரர்கள், மணி பேசல காசு வருது, தண்ணீர் ரசமாகுது, உன் நம்பர் பிளேட்டு என்ன நம்பர்னு நான் சொல்கிறேன், உன் மோட்டர் பைக் நம்பரை நான் சொல்கிறேன், இதெல்லாம் அசுத்தாவிகளின் வேலை. அசுத்தாவின் வசனத்தில் இருக்கிற, பைபிளில் இருக்கிற சம்பவங்களை சரியாக போதிக்கத்தக்கதான ஒரு எழுப்புதலின் காலத்தில் கர்த்தர் எங்கள் சபைகளை கொண்டு வாரும் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கொண்டு வாரும் ஆண்டவரே, கொண்டு வாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்த கர்த்தர் அற்புதங்களை 29 வசனத்தை படிங்க குயிக்கா. 29, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாயிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிகிறது அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படிதல்ல. ஆதி திருச்சபையின் ஊழியக்காரர்கள், ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறத ரொம்ப முக்கியமாக கருதுனாங்க. நம்ம லைஃப்லேயும் கூட, உங்கள் வீட்லேயும் கூட கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். விசேஷமாக உதாரணமாக ஞானஸ்நானம் எடுக்காமல், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் யாராவது இருந்தீங்கன்னா உடனே கீழ்ப்படிங்க, உடனே ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் எங்கே எடுக்கிறது, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையா? நான் உங்களை கைட் பண்ணுறேன். எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் தெரியும்ல. நான் அனுப்புகிறேன். நம்ம ஆவடி ப்ரேயர் சென்டர்லேயே பேப்டிசம் டேங்க்கு கிட்ட போகிறோம். ஆமென். ரட்சிக்கப்படுற மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபைகள் அவங்க சேர்க்கப்பட போகிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிப்போம். 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். ஆமென். நாங்கள் சாட்சிகள். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. ஆமாம். சாட்சினா வாயில சாட்சி சொல்றது இல்லை, வாழ்க்கை சாட்சியாக மாறணும். பண விஷயத்தில் இருக்கணும். யார்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம விட்டுறாதீங்க. பொய் பேசுறதுல கவனமா, பொய் பேசாத உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை. நான் சாட்சி ஆண்டவரே, நான் சாட்சி உள்ள விசுவாசியாக இருக்கணும், சாட்சி உள்ள ஊழியக்காரனாக இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் போது, அதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். ஆமென். ஊழியத்துல இந்த மாதிரி கொலை செய்யவும் சில ஆட்களை பிசாசு ஏவுவான். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தம் இல்லாம உங்க லைஃப்லையும் என் லைஃப்லையும் ஒன்றும் நடைபெறாது. இன்னொன்னு சொல்றேன், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல், ஆமென், கர்த்தருடைய அனுமதி இல்லாம நம்முடைய லைஃப்ல ஒன்றும் நடக்காது என்று சொல்றவங்க நல்ல கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாம, உம்முடைய பிரியம் இல்லாம, உம்முடைய விருப்பம் இல்லாம, உம்முடைய அனுமதி இல்லாம என் குடும்பத்தில், என் லைஃப்ல ஒன்றும் நடக்க போவதில்லை ஆண்டவரே. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 34 40 வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே கமாலியல் என்ற ஒரு வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, கமாலியல் என்றும் ஜனங்கள் எல்லாரிலும் கனம் பெற்ற 34ஆம் வசனம், நியாய சாஸ்திரியாகிய கமாலியல் சொல்கிறான், இந்த மாதிரி தான் தெய்தாஸ் என்ற ஒருத்தன் எழுமுனான், அதுக்கப்புறம் இன்னொரு யூதாஸ்னு ஒருத்தன் எழுமுனான். எல்லாம் கொஞ்ச காலத்தில் போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றான்னு கேட்டா, 39ஆம் வசனத்தை படிங்க. 39, தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால், தேவனால் உண்டானால்
அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. அதை ஒழித்துவிட உங்களால முடியாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். ஆமென். உலகத்துல இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்கிறதுக்கு எத்தனையோ மனிதர்கள் எழும்பினார்கள். சரியா? எழும்பினவங்க தான் ஒண்ணும் இல்லாம போனாங்களே தவிர இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க ஒருவரால் முடியவில்லை. காரணம், இந்த கிறிஸ்தவ மார்க்கம் விலையேற பெற்ற இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அதனால தான் சிலுவை இல்லாத இயேசு அல்ல. சிலுவை மட்டும் இல்லைன்னு வைங்க, அவர் சாதாரண ஒரு சித்தராக ஒரு முனிவராக வாழ்ந்து இயேசு தன் வாழ்க்கை முடித்திருப்பார். அவர் சிலுவை மரத்தில் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அதனால தான் இன்றைக்கும் அவர் ஜீவித்து அரசாளுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியத்துக்கு வந்துட்டா நீங்க பைபிளை படிங்க. 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால். அவமானம் அடைவதற்கும் நாங்கள் பாத்திரர். ஊழியர்கள் சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்துக்காக, இயேசுவின் நாமத்துக்காக. அது எந்த நிந்தையோ எந்த கேவலமான வார்த்தையோ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, we don't bother. ஆமென். அவமானம் அடைவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நடந்தது. நீங்க சுவிசேஷத்தின் ஊழியத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுறீங்களா, அவமதிக்கப்படுறீங்களா, அல்லது உங்களை யூடியூப்ல தேவையில்லாம பேசுறாங்களா, none of my business. அது என்னுடைய வேலை அல்ல. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாய் வாசிக்க வேண்டிய வசனம் 42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை சில சபைகளில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் தான் ஆலயம் திறந்து மணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காரியம், அந்த காரியம் முடிவுக்கு வரணும். தினந்தோறும் ஆலயங்கள் திறக்கப்பட்டு தினந்தோறும் சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ஆமென். தினந்தோறும் மக்களுக்கு வசனங்கள் போதிக்கப்படணும் எல்லா சபைகளிலும். சமீபத்தில் நான் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில் அதிகாலை ஜபம் இல்லாமல் இருந்தது. நீங்கள் என்ன சபை நடத்துறீங்க, இந்த அழகான கட்டிடத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்துட்டு வந்தேன். அடுத்த நாள்ல இருந்து பாருங்க, தினந்தோறும் அதிகாலை ஜபங்கள் அங்கே நடத்தப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. தேவாலயத்தில் வசனம் சொல்லுகிறது, வீடுகளில் இடைவிடாமல். இப்போ நம்ம டெய்லி நடத்துகிறோம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படி டெய்லியே மீட்டிங் நடத்துகிறாங்களே, டெய்லி பேசுகிறாங்களே, டெய்லி பைபிளில் இருக்கியா? பைபிளில் இருக்கு. இந்த வாரத்துக்கு ஒரு முறை மணி அடிக்கிற பிஸ்னஸ், வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்தில் திறக்கிற பிஸ்னஸ்லாம் கிடையாது. தினந்தோறும் ஆலயங்கள் ஆமென் திறக்கப்பட்டு இருக்கணும். தினந்தோறும் ஆலயத்தில் உபதேசிக்கணும். தினந்தோறும் மக்கள் ரட்சிக்கப்படணும். தினந்தோறும் மக்கள் அபிஷேகம் பெறணும். தினந்தோறும் மக்கள் ஆமென் குணமாக்கப்படணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே 2 கைகளை உயர்த்தி 5ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறீரப்பா, அதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு என்னென்ன காரியங்களை சொல்லி ஜெபித்தோமோ அவ்வளவு காரியமும் கர்த்தர் வாய்க்க பண்ணி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிற யார் காதுகள்ல இந்த 5ஆம் அதிகாரம் சத்தம் கேட்டதோ அவர்களுக்குள்ள ஒரு ரிவைவல் வருவதாக, ஒரு அக்கினி மூழ்வதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக. ஆவிக்குள்ளாக நிரம்பி நம்முடைய பிள்ளைகள் ஜெபிப்பார்களாக. ஆண்டவரே, எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கிற எங்க யூடியூப் ஃபேமிலிஸ் கர்த்தரால் அபிஷேகத்துக்குள்ள எழுப்புதலுக்குள்ள வருவார்களாக என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளித்தமைக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து பாடுவோம். ஆமென். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். எழுப்புதலை சபைகளில் தாருமையா, சபைகளெல்லாம் வளர்ந்திட செய்யுமையா. எழுப்புதலை சபைகளில் தாருமையா, சபைகளெல்லாம் வளர்ந்திட செய்யுமையா. அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, நல்ல ஜெபிச்சீங்க. இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய மாறாத கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். அதிசயங்களை காணும்படி தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.